வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை விருந்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். குருவே சூக்ஷ்மமாக நம்முள் எழுந்தருளி இந்த உரையை சிறப்பாக நடத்தி கொடுப்பார்களாக என்று வேண்டிக் கொண்டு நமது சிந்தனை உரையை ஒரு சிறு கதையோடு துவங்குவோம். ஒரு தடவை ஒருத்தவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க இந்த கெஸ்ட்டுக்கு பாயசம் சர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாயசம் ரெகுலரா எப்போ வீட்டில் ஏதேனும் ஒரு விசேஷம் அது மாதிரி இருந்தால், ஒரு நல்ல நாள் அது மாதிரி தானே வைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கெஸ்ட்டு கேட்டிருக்காரு, என்னங்க என்ன விசேஷம் இன்னைக்கு பாயசம்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு அந்த வீட்டுக்கார் சொல்லியிருக்காரு, வீட்டையா இதை மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு லாட்ரி சீட்ல முழு பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு. உடனே இந்த கெஸ்ட் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாரு. ஆஹா, எவ்வளவு நல்ல உள்ளங்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தோஷம்னாக்கா இவங்களும் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா பாயசம் வச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு சொல்லியிருக்காரு. அந்த வீட்டுக்கார ஐயாவுக்கு கெஸ்ட் சொல்லியிருக்காரு, இத மாதிரி நல்லவங்கெல்லாம் இருக்கிறதா தான் ஐயா இது வரைக்கும் நல்ல மழை எல்லாம் பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நாடெல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த வீட்டு ஐயா சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நான் இன்னும் முழுசா முடிக்கல ஐயா, முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுங்களா, லாட்ரி சீட்டு விழுந்தது என்னமோ உண்மை, அவர் வாங்கினது என்னமோ உண்மை. ஆனா அவர் அந்த லாட்ரி சீட்டை தொலைச்சிட்டாரு, அவருக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இன்றைக்கு நிலைமையில மக்களோட மன உணர்வுகள், இத மாதிரி ஒரு மன உணர்வுகள் தான் இன்றைக்கு சமுதாயத்துல பல பேரிடம் நாம் பார்க்க முடிகிறது இல்லைங்களா? இது நம்ம நம்ம வீட்டு பக்கம் எங்க இருந்தாலும் சரி. சோ இந்த சமுதாயத்துல இத போல ஒரு மன உணர்வு தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்முடைய இன்றைய தலைப்பு மூன்றெழுத்து மந்திரம். சாக்ரட்டிஸ் சொல்றாங்க, உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகத்தான் இருக்கும். சோ ஒரு எவ்வளவு அழகான வாக்கியம் இல்லைங்களா? யார் ஒருவர் மனதில் எவ்வளவு நெகட்டிவ் எண்ணங்களை வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தா மாதிரி அவங்க பாக்குறது, அவங்க கண்ணு முன்னால வர்றது எல்லாமே அதே மாதிரி நெகட்டிவாக தான் இருக்கும்ன்றாங்க. அதே போல யார் ஒருவர் நல்லா பாசிட்டிவாக மனத்தில் நல்ல எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு யார பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்க மத்தவங்க கிட்ட இருக்க அந்த குறை தெரியாது. ஏன்னா நம்ம பாசிட்டிவ் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுதான் எதிரொலிக்கும். அவங்க கிட்ட இருக்க நல்லதுதான். அவங்க நம்மள ஏதேனும் கெடுதல் சொன்னா கூட, ஐயோ ஏதோ அவங்களோட போதாத காலம் சொல்றாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவா தான் நம்ம அதை நினைக்க தோணுமே தவிர நெகட்டிவா நினைக்க தோணாது. அதுதான் சொல்றாங்க சாக்ரட்டிஸ், உங்கள் மனம் அழகாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகத்தான் இருக்கும் அப்படின்னு. சோ இதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, காமாலைக்காரன் கண்ணுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சோ இப்படிப்பட்ட இந்த மனதை, இந்த பொக்கிஷத்தை, இங்க என்ன மூன்றெழுத்து மந்திரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்நேரத்துக்கு. நம்மளுடைய மூன்றெழுத்து மந்திரம் மனம். ஓகேங்களா? சோ இப்படிப்பட்ட இந்த பொக்கிஷத்தை, இந்த மனதை இன்னைக்கு நாம எப்படி வச்சிருக்கோம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், எடுத்ததுக்கெல்லாம் ஒரு ரியாக்ஷன். ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சா உடனே நம்ம ரியாக்ட் பண்றோம் இல்லைங்களா? ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னு வந்துட்டுனாக்கா ஒரு நல்ல ஆர்ப்பாட்டம் அதுக்காக. ஒரு சின்ன பிரச்சனை ஏதேனும் வந்துடுச்சுன்னாக்கா அதுக்காக அப்படியே துவண்டு போய் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்குற கதையா பூத கண்ணாடி வச்சு பாக்குறோம் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட. இப்படி பல நேரங்கள்ல மனதை பயன்படுத்த தெரியாம கெடுத்து, தேவை இருக்கிறத சந்தோஷத்தை ஆர்ப்பாட்டம் பண்றதும், தேவையில்லாத பிரச்சனைய பெருசாக்கி பாக்குறதுமா மனதை கெடுத்து வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படிதான் சொல்லணும்னு சொல்றாங்க மகரிஷி ஐயா. இதையே மகரிஷி ஐயா ஒரு கவி மூலம் சொல்றாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியல்லோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உல எல்லாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படின்னு மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மனதை யார் ஒருவர் செம்மையாக வைத்துக் கொள்கிறாரோ
அவர் மட்டும்தான் உடலையும் பேண முடியும், உயிரையும் பலப்படுத்த முடியும். இங்க நம்ம உடலைன்றப்ப இப்ப நம்ம மனசு சரியில்லைன்னாக்கா காலையில எழுந்து நம்மளால உடற்பயிற்சியும் பண்ண முடியாது, தவமும் பண்ண முடியாது. அந்த ரெண்டுமே பண்ண முடியலன்னாக்கா எங்க இருந்து தற்சோதனை பண்றது இல்லைங்களா? சோ அந்த மனதை செம்மையாக வைத்துக் கொள்றது ரொம்ப முக்கியம். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல இந்த மனதை மக்கள் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒண்ணு கிடைக்காததை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிறது. ஒரு நாள் அது கிடைச்சிருச்சுன்னாக்கா அதை நினைச்சு நிறைவு பெறாம மீண்டும் வேற ஒரு விஷயத்தையோ நினைச்சு கவலைப்பட வருந்த ஸ்டார்ட் பண்ணிடுறது. இப்படித்தான் இது ஓடிக்கொண்டே இருக்கிறத விட்டுட்டு சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெயை விட்டுட்டு நெய் கலையறாங்கன்றது அந்த கதையாதான் ஆகுதுன்றாங்க. சோ அப்ப ஏகத்துக்கு இந்த குரங்கு மாதிரி தாவர மனம் அப்படின்னா என்ன, இந்த மனத்தை வளப்படுத்துவது எப்படி, அப்படி வளப்படுத்தினால் செம்மைப்படுத்தினால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல மனம்னு இது வரைக்கும் பேசிட்டோம். அந்த மனம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் நம் குரு மனதை பத்தி என்ன சொல்கிறார் என்று தெளிவாக தெரிந்திருக்கும் இல்லைங்களா? நம்ம மனவளக்கலை வர்றதுக்கு முன்னால மனம்னாக்கா எல்லாரும் நம்மள முக்காவாசி பேர் மைண்டுன்னுவோம், இல்ல ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஜீவகாந்தம் என்றது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிபட்டு இருக்காது. சோ பட் மனவளக்கலைக்கு வந்த அப்புறமா கட்டாயம் அனைத்து அன்பர்களுக்கும் மனம் என்றால் என்னன்னு நம்ம குரு சொன்னபடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த தலைப்புக்காக ஒரு தடவை நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மனம் என்பது ஜீவகாந்தம் இல்லைங்களா? சோ அந்த வான்காந்தம் வானில் இருக்கும் பொழுது வான்காந்தமாகவும், எப்பொழுது மனிதனின் உடலில் எல்லை கட்டி கொண்டு சுற்றுகிறதோ அப்பொழுது அது ஜீவகாந்தமாகவும் இருக்கின்றது என்று நமக்கு தெரியும். சோ காந்தத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் மனதை புரிந்து கொள்ள முடியாது. இப்ப நார்மலா ஒருத்தவங்களுக்கு ஜீவகாந்தம் பற்றி தெரியலன்னா அவங்களுக்கு நம்ம மனதை பற்றி சொன்னோம்னாக்கா அந்த அளவுக்கு புரியாது. ஓகேங்களா? சோ இப்ப காந்தியடிகள் இதை என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த காலத்துல காந்தம் என்பது தெரியாத ஒரு காலத்துல காந்தியடிகள் சொல்றாங்க, சொல்ல முடியாத ஒரு அதீத சக்தி நம் வாழ்வை தொடுகிறது. அதை நான் பார்க்க முடியவில்லை, ஆனால் உணர்கிறேன். என்னங்க, சொல்ல முடியாத ஒரு அதீத சக்தி நம் வாழ்வை தொடுகிறது, அதை நான் பார்க்க முடியவில்லை, ஆனால் உணர்கிறேன் அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாங்க. இத கிரஹாம் பெல் சொல்றாங்க, இந்த சக்தி என்னவென்று என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அது இருக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? கிரஹாம் பெல். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜீவகாந்த சக்தியை சுவாமிஜி ஒரு கவி மூலமா விளக்குறாங்க. முந்தையர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். முந்தையர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர். சோ அதனாலதான் நிறைய பேர் தத்துவம் தெரிஞ்சிருக்கலாம், ஞானம் அடைஞ்சிருக்கலாம், ஆனா அவங்களால எளிய மக்களுடைய புரிந்து கொள்கிற ஒரு நிலைக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு அந்த ஒரு திறன் இல்லாம இருந்திருக்காங்க இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட முன்னோர்களால் விளக்க முடியாத சக்தியை இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து, இப்ப விஞ்ஞானமே சொல்லுது இல்லைங்களா, எல்லாமே எனர்ஜி தான் அப்படின்ற அளவுக்கு விஞ்ஞானம் வந்துருச்சு இப்போ. விஞ்ஞானம் வளர்ந்து இன்றைக்கு நமக்கு இந்த கிர்லியன் போட்டோகிராஃபின்னு ஒண்ணு இருக்கு. அது மூலமா காந்தத்தை பற்றி நிறைய விளக்கம் இருக்கு. தமிழ்ல வந்து அத ஒளிவட்டம் அப்படின்னு சொல்றாங்க, ஆங்கிலத்தில அத ஆரா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நிறைய ஆரா ரீடிங், அப்புறமா பிராணிக் ஹீலிங் அதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன, ஒண்ணுமே கிடையாது, நம்மளோட இந்த காந்தத்தை பற்றிய ஒரு புரிதல் வந்தவங்க அதை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஒரு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வழிகளில். ஓகேங்களா? சோ நமக்குள் இருக்கும் காந்தம், அந்த ஜீவகாந்தம் நம்ம உடம்புல வந்து ஒரு எல்லை கட்டி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கின்றது, விரிந்திருக்கிறது. ஓகேங்களா? அந்த ஜீவகாந்தம் என்பது எப்படின்னாக்கா, இப்ப ஒரு மின் சக்தி, இப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லைங்களா, ஒரு மின் சக்தி எப்படி ஒரு ஃபேன் வழியாவும், ஏசி வழியாவும், லைட் வழியாவும், மிக்சி வழியாவும், ஃப்ரிட்ஜ் வழியாவும், கிரைண்டர் வழியாவும், டிவி வழியாவும் ஒவ்வொரு பயன்பாட்டை கொடுப்பது போல இல்லைங்களா, ஒவ்வொரு பார்த்தது படத்துல அனைத்துமே வேறு வேறு பயன்பாடு. இப்போ ஃபேனு காத்து கொடுக்குதுன்னாக்கா
டிவி வந்து கண்களுக்கு பார்க்கறதுக்கு கொடுக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடு. அது போல நமக்குள் இருக்கும் ஜீவகாந்தம் 5 புலன்கள் மூலம், நம்மில் இருக்கும் இந்த 5 புலன்கள் மூலம் 5 உணர்ச்சிகளை கொடுத்து, அதே காந்தம் மூளை வழியாக நம்மளுடைய சேர்த்து வைத்த பதிவுகளை எல்லாம் இயக்கும் பொழுது, மூளை வழியாக காந்தம் இயங்கும் பொழுது, அந்த இயக்கத்திற்கு பெயர் மனம் எனப்படுகிறது. சோ அப்படிப்பட்ட அந்த மனத்தின் அலைச்சுழல் வேகத்தை வந்து இஇஜி, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்ற ஒரு கருவி மூலமா கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னால ஐயா மகரிஷி ஐயெல்லாம் தானா அவங்க தவத்தின் திறன் மூலமா மேல போய் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது விஞ்ஞானத்துக்கு முன்னால இப்போ இந்த விஞ்ஞானம் வந்து எதோ ஒன்றும் கரெக்டா என்ன சொல்றது, ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒத்துக்காது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த விஞ்ஞானமே சொல்லிடுத்து அந்த என்செஃபலோகிராம் மூலமா இந்த மனிதர் வந்து மனம் வந்து பீட்டா, ஆல்பா, டீட்டா, டெல்டான்ற அலைசுழலில் இயங்குகிறது அப்படின்னு. ஸோ பீட்டான்றது ஹையஸ்ட் 14 to 30, அதுக்கப்புறம் ஆல்பா 8 to 14, டீட்டா 7 to 4, டெல்டா 4 and below அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மன அலை சுழல் வேகம் மெஜாரிட்டி ஆனவங்களுக்கு உணர்ச்சி நிலையில தான் சுத்திக்கிட்டு உணர்ச்சி நிலையில தான் இருக்கு அப்படின்றாங்க. உணர்ச்சி நிலைன்னாக்கா கைண்ட் ஆஃப் 20, 25, இப்போ 14 to 30 சொன்னாங்க இல்லைங்களா? 14ம் இல்லாம 30ம் இல்லாம 20, 25 அந்த ரேஞ்ச்ல ஆல்வேஸ் இருந்துட்டு இருக்கோம். யாருக்கு? இந்த உணர்ச்சி நிலையில இருக்கிறவங்களுக்கு. ஸோ அமைதி நிலையில இருக்கிறவங்க சேஃப் ஜோன். இப்போ ஆல்ஃபா லெவல் அதுக்கும் கொஞ்சம் அப்படி 14 அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து சேஃப் ஜோன். இப்போ இந்த உணர்ச்சி நிலையில இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஈவன் உடல் மூலமாகவும் மனம் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த சிம்டம்ஸ், உணர்ச்சி நிலையிலேயே மனதை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னாக்கா, கவலை, பயம், கோபம், டிப்ரெஷன், தூக்கமின்மை, சோகம், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இதெல்லாம் வந்து அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னாக்கா, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டாக்கா, இதுதான் கூட்டிட்டு போய் அப்படியே மனநோயாளியா அவங்கள மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னாக்கா, ஒரு கப்பல் இருக்குன்னு, ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு கடல்ல. அதுல ஒரு சிறு ஓட்டை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த டைட்டானிக்னால என்ன ஆச்சுன்னு. ஒரு சின்ன ஓட்டை வந்ததுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓட்டைய அடைக்காம விட்டாக்கா, அந்த ஓட்டை மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடல் நீர் உள்ள வந்து கடலோ எந்த இடத்துலயோ ஒரு கப்பலோ போட்டோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஓட்டை மூலியமா ஃபுல் தண்ணி நிறைஞ்சு அந்த கப்பலே மூழ்கிற நிலைக்கு வந்துடுது இல்லைங்களா? ஸோ அத மாதிரிதான் நம்ம உணர்ச்சி நிலையில இருக்கிறவங்க இந்த சிம்டத்தை எல்லாம் அலட்சியப்படுத்தினால் அவங்களுக்கு மனநோயாளியா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதையே உலக சுகாதார மையம் எவ்ரி டைம் அப்பப்போ ஆய்வு நடத்தும். அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க, ஆனுவலி வருஷத்துக்கு 27% மனநோயாளிகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்க. மனநோய் வந்து ஒரு வருஷத்துக்கு 27% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. உடல் நோயை விட மனநோய் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம விஞ்ஞானம் முன்னேறாது. இப்ப அந்த காலத்துல இப்ப நம்ம தாத்தா பாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இவன் அப்பா அம்மா காலத்திலேயே கூட வச்சுக்கலாம். அப்பா அம்மா காலத்துல அதுக்கு முன்னால காலத்துல எல்லாம் கூட இப்போ இருக்கிற மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு கேள்விப்படுறோமோ, நம்ம சின்ன இருக்கிறப்பெல்லாம் எங்க இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது தெரியும், ஆன்சைட்டின்றது தெரியும், டிப்ரெஷன்ன்றது தெரியும் இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கே தெரியாதப்ப நம்ம பேரண்ட்ஸ்க்கு, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியறதுக்கு அந்த ஒரு ஃபீலிங், உணர்ச்சி தெரியறதுன்றதை விட அந்த உணர்ச்சிக்கு வந்து சான்ஸே இல்லாம இருந்தது, அந்த உணர்ச்சியே இல்லாம இருந்தது. அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல எல்லாம் வந்து உடல் நோய் இருந்திருக்கலாம். உடல் நோய் காலத்திற்கு காலம் முன்காலத்துல எல்லாம் கூட நிறைய இருந்திருக்கலாம். ஏன்னா அப்ப விஞ்ஞான வளர்ச்சிக்கு இல்லாததுனால பேர் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா மனநோய் வந்து இப்போ ரோடுக்கு எங்க பார்த்தாலும் மனநோய், பிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கட்டாயம் கம்மிதான். ஓகேங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல, 2-3 ஜெனரேஷன் முன்னாடியே கூட ரொம்ப கம்மி தான். ஆனா இப்போ இன்னைக்கு டேட்ல இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதற்கு காரணம் வந்து மனிதர்களுடைய மன அலை வேகம் வந்து உணர்ச்சி நிலையிலேயே இருக்கிறது தான் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க.
சோ விஞ்ஞானம் முன்னேறிய இந்த காலம், இந்த காலத்திலயும் இதெல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா, ஆனா மனிதர்களுடைய அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். இப்ப மனநோய் வந்து இப்ப பார்த்து இப்ப மனநோய் எல்லாருக்கும் அதிகமா இருக்குன்னு, இதுல கூட பாருங்க, இந்த இதுவும் உலக சுகாதார மையத்தோட ஆய்வு தான். மனநோயில பாதிக்கப்பட்ட பெண்களின் விகிதம் வந்து 10:1. 10ல ஒருத்தருக்கு பெண்கள்ல மனநோய் வந்தா, ஆண்கள்ல வந்து 5:1. டபுள். பெண்களோட டபுள். இப்ப 10ல 2 ஆண்களுக்கும், 10ல 1 பெண்களுக்கும் தான் அ மனநோய் பெண்களுக்கு தான் மனநோயோட விகிதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆண்கள்ல வந்து இந்த ஹார்ட் அட்டாக் நடக்கிறது, அப்புறமா இந்த ஸ்ட்ரோக் வர்றது, அதெல்லாம் வந்து அ பெண்களை விட ஆண்கள்ல அதிகம் அப்படின்னு ஆய்வு விவரம் தெரிவிக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனதின் வந்து மனதை வந்து உணர்ச்சி நிலையிலேயே வைத்துக் கொண்டிருப்பது தான். ஸோ இந்த மனதின் உணர்ச்சி நிலை வந்து நம்மை நிம்மதியாக வாழவும் விடாது. உயிரின் நோக்கமாகிய இறைநிலையை உணரவும் விடாது. ஏன்னா நம்ம மனது நிம்மதியா வாழ்ந்தா தானே நம்ம அதுக்கு மேல எங்க இருந்து வந்தோம், ஏன் வந்தோம், எப்படி வந்தோம்லாம் ஒரு ஆராயத்துக்கு மனது இடமே கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ உடம்பு சரியில்லைன்னாக்கா உடம்புலயும் மேலயும் மனது மேலயுமே தானே எண்ணம் போயிட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. இத ஏன் ஒரு மாரி பாரதி வந்து பராசக்தி கிட்ட வேண்டுறப்ப கேட்கிறாராம். நசையறு மனம் வேண்டும் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேனும் தடை உள்ளதோ. நசையறு மனம், நசையறுனாக்கா இங்க அட்டாச்மெண்ட், கிரேவிங், டிசையர், என்ன சொல்றது, நம்ம தேவை, அந்த பற்றுதல், வேணும் வேணும்ன்ற ஒரு இது அதெல்லாம் இல்ல மனம், அதுதான் நசையருன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஓகேங்களா? மத்தெல்லாம் உங்களுக்கு இங்க புரியும். நசையரு மனம் வேண்டும் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி. ஓகே, இங்க அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேனும் தடை உள்ளதோ. அசைவற்ற மனநிலை ஏன் கேக்குறேன்னா, அதுதான் உலகியல் வாழ்க்கைக்கு அமைதிக்கு வழி, இறை உணர்விற்கு வழி. அதனால்தான் ஒரு அசைவற்ற மனநிலை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? மனம் வந்து அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். மனம் எந்த அளவுக்கு குரங்காட்டம் அசைஞ்சிட்டே இருக்கோ அது வந்து நம்ம அமைதி இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தாக்கா அது வந்து உலகியல் வாழ்க்கையில நம்மள அமைதி இல்லாம ஒரு துன்பத்திற்கு இழுத்து கொண்டு போகும். இறை உணர்விற்கும் வழிவகுக்காது. சோ அசைவற்ற மனம் இருக்கிறப்பதான் அது உலகியல் வாழ்வை நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கும் இறை உணர்விற்கும் வழிவகுக்கும்னு பாரதியார் கவி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப மனம் என்றால் என்னன்னோ அதனுடைய உணர்ச்சி நிலை பற்றியும் அதனால் வரும் சிக்கல் பற்றியும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப மனத்தை பத்தி நம்ம பிரீஃப் பார்த்துட்டோம், உணர்ச்சி நிலையை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அதுக்கு அடுத்ததா இதை உணர்ந்த முன்னோர்கள் அத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒரு கவி மூலமா பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க சொல்றதை நம்ம கவி மூலமா பார்த்தா நம்ம கொஞ்சம் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? அதனாலதான். சோ இதையே நம்ம சுவாமிஜி வந்து 14 வேதாத்திரிய திட்டம் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுல வந்து 1 சிந்தனையோர் வழிவாகுதல் என்று சொல்றாங்க இல்லைங்களா? அந்த சிந்தனையோர் வழிவாகுதல் என்று சொல்லும் பொழுது நமக்கு முன்னால் வாழ்ந்த மறைந்த நம்மை விட சிறப்பு வாய்ந்த அறிவில் தெளிவு பெற்றவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை எடுத்து வாழ பழகும் பொழுது நமக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் இப்ப நாமளே ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்றதுக்குள்ள அது எத்தனையோ ஜென்மங்கள் பிடிக்கலாம். ஆனா இப்ப நம்மளுக்கு முன்னாலே எத்தனையோ இருக்கின்ற அறிஞர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் ஆல்ரெடி ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய லைஃப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு நிலைக்கு மேல வந்திருக்கிறாங்கன்னாக்கா அதை நாம முன் வழியா எடுத்துக்கிட்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அந்த அடிப்படையில முதல்ல அகத்தியர் வந்து நமக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னாக்கா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. சோ இதுக்கு விளக்கம் என்னங்க, மனத்தை வளப்படுத்திட்டோம்னாக்கா
செம்மைப்படுத்திட்டோம்னாக்கா எந்த மந்திரமும் தேவையில்லை. மந்திரம்னாக்கா என்னங்க? இப்ப கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு மந்திரம் சொல்றாங்க, ஜபிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காக? எனக்கு இது கொடு, அது கொடு, இது கொடு, அது கொடுன்னு வேண்டறதுக்காக தான் நிறையவே தவிர, நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்தணும், இல்ல நம்மளோட முன்னேறணுன்றதுக்காக கிடையாது. சோ இப்ப நம்ம மனது செம்மை ஆயிடுச்சு. செம்மையாதுன்னா என்னங்க? நம்பள்ல என்ன இருக்கு? இப்போ பிரம்ம ஞானம் நம்பள்ல வெளியில இருக்கிற இறைதான் நம்பிலும் இருக்குன்னு தெரிஞ்சப்புறமா, நம்ம எதுக்காக வெளியில கையேந்தணும்ன்ற ஒரு மந்திரம் எதுக்காக ஜெபிச்சு கையேந்தணும்? அதுதான் இங்க மீனிங். ஓகேங்களா? இங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வழி. வாயுவை உயர்த்துறது, வாசி இதெல்லாம் வந்து நம்ப மோட்சத்திற்கு அடைவதற்காக மற்ற வழிகள் இதெல்லாம். அது இந்த மனத்தை செம்மைப்படுத்திட்டோம்னாக்கா இது எதுவுமே தேவை கிடையாது. மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதையே இடைக்காட்டு சித்தர் சொல்றாங்க. இடைக்காட்டு சித்தர் வந்து ஒரு ஆடு மாடுகள் மேய்க்கும் ஒரு சித்தர் போல வச்சுக்கோங்க. மனமென்னும் மாடு அடங்கி தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே. மனமென்னும் மாடு அடங்கி தாண்டவக்கோனே, முக்தி வாய்த்ததென்று என்னேடா தாண்டவக்கோனே அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல மூலம் என்ன தெரியுதுன்னாக்கா, யார் ஒருவர் மனத்தை கட்டுப்படுத்தும் திறன் பெற்றவராக இருக்கிறாரோ அவருக்கு முக்தி என்பது சுலபம். ஓகேங்களா? அதேதான் அங்க மேல சொல்றாங்க. மனது செம்மையானால் மந்திரம் எதுவும் தேவையில்லை, தானாவே முக்தி பெற்று தானா முக்திக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ முக்திக்கு நம்ம முக்தின்றது ஒரு லாஸ்ட் படிக்கட்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம நிம்மதியா வாழறதுக்கே இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் தான். நிம்மதியா வாழ்க்கை இருந்து ஒன்னொன்றா மனதில் நிம்மதியா அமைதி கிடைக்க 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 அது நம்மளுக்கு எல்லைக்கு கூட்டிட்டு போகும். சோ பாரதியார் இது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பாரதியார் ஒரு பாட்டு மூலியமா சொல்றாங்க. துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, தோல் வெளுக்க சாம்பலுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மணி வெளுக்க சாணையுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம்மா. பாரதியார் வந்து மாரியம்மா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. மாரியம்மா கிட்ட இத போல கேக்குறாரு. ஓகேங்களா? இது மத்ததுக்கெல்லாம் ஒரு ஒரு வழி இருக்கு. இந்த மனத்தை வெளுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. சோ நம்மளும் அதுக்காக தானே இப்ப மனவளக்கலை அப்படின்னு சொல்லி இதுல எல்லாரும் இருக்கோம்னாக்கா, எப்படி நம்ம மனத்தை தூய்மைப்படுத்தலாம், செம்மைப்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? சோ இந்த மனதை வெளுப்பதற்கான வழிகள் என்ன? நம்ம குருவிடம் கேட்கிறோம். இப்ப நம்ம குரு கிட்ட எல்லாரும் குரு இருந்தப்பெல்லாம், இவன் இல்லாதப்ப கூட இப்ப நம்ம குருவை மானசீகமா கேட்டா நம்மளுக்கு விடை கிடைக்கும். சோ நம்ம குருவிடம் கேட்கிறோம், குருவே நம்ம மனத்தை வெளுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு காட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். எதிர்ல காடுன்னாக்கா எல்லாம் தான் இருக்கும். தெரியும் இல்லைங்களா நம்மளுக்கு? சிங்கம், புலி, யானை, கரடி, மானு, இன்னும் இருக்கிற அனிமல், முயல் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சோ எது கிட்ட எப்படி பக்குவான் நடந்துக்கணும்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ காட்டுக்குள்ள போறோம், நமக்கு தெரியும் சிங்கம் என்ன பண்ணும், புலி என்ன பண்ணும், யானை என்ன பண்ணும், கரடி என்ன பண்ணும், மான் என்ன பண்ணும், மயில் என்ன பண்ணும், முயல் என்ன பண்ணும் நம்மளுக்கு தெரியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தத்துவமா பக்குவமா நடந்துப்போம். ஆனா ஒரு சமுதாயத்துல வாழறப்ப எந்தெந்த மனிதர் எப்படி எப்படி இருப்பாரு, அவருக்குள்ள என்னென்ன இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம 5 பேர் இருக்கோம்னாக்கா 5 பேரும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை இல்லைங்களா? 5 விரல் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் இவன் ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் வாழ்ந்தால் கூட ஒரு மனிதரை முழுவதுமாக எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோன்றது கேள்விக்குறிதான் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு சமுதாயத்துல வாழறப்ப எத்தனையோ மனிதர்கள் என்னென்ன ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் விலங்கின பதிவுகள் இருக்கு அப்படின்னு. என்னென்ன விலங்கின பண்பு என்னென்ன விலங்கின பதிவு வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு அனிமலை பார்த்தா நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம எந்த மனிதர்ல என்ன விலங்கின பதிவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னென்ன யார்கிட்டன்னு ஏதேனும் ஒண்ணு கேட்டோம்னாக்கா என்ன ரியாக்ஷன் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. யார்கிட்டன்னு ஏதேனும் ஒரே வார்த்தையா தான் இருக்கும். அதை ஒருத்தவங்க கிட்ட கேட்டா ஒருத்தவங்க சிரிச்சுட்டு பதில் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க எரிஞ்சு பதில் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ரொம்ப கோபமா ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி பல வகைகள். இந்த சமுதாயத்தில் வாழணும்னா அமைதியா வாழணும். எப்படி குருவே அப்படின்னு நம்ம குரு கிட்ட கேட்டாக்கா, குரு சொல்றாங்க எந்த மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது. நான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சிருக்கேன். அத உங்களுக்கு நான் சொல்றேன். அத நீங்க உங்கள அப்ளை பண்ணீங்கன்னா
உட்காந்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதால ஆகாது. அத வெறும் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இருக்கிறதாலையும் ஆகாது. அதை நம்ம மேல அப்ளை பண்ணி நம்ம மலத்தை வளப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுத்தோம்னாதான் நம்ம சமுதாயத்தில் வாழ முடியும் அப்படின்னு குரு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குரு வந்து பல பல இடங்களில் தீர்வுகள் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஒரு 11 பாயிண்ட்ல, நம்மளுக்கு நேரக்குறைவு காரணமாக ஒரு சீக்கிரமா குடுக்குன்னு போகணும். இன்னும் ஒரு 11 பாயிண்ட்ல பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து முதல் பாயிண்டா வந்து இது வந்து எப்படி நம்மள மனத்தை எப்படி வளப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சுய விமர்சனம். இங்க வருது தற்சோதனை. ஓகேங்களா? இப்ப நம்ம 90% பேர், இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம், 90% பேர் இப்போ நம்மளை பத்தி நினைக்கிறதோட பிறரை பத்தி நினைக்கிறது. இப்போ கையில ஒரு பேப்பர் கொடுத்துட்டு மத்தவங்களை பத்தி எஸ்ஸே எழுத சொன்னா நம்ம 10 பக்கத்துக்கு அவங்கள பத்தி எழுதலாம். நம்மளை பத்தி எழுத சொன்னா ஒரு பக்கத்துக்கு கூட எழுதுறதுக்கு நம்மளுக்கு கை வராது இல்லைங்களா? சோ பிறர் பற்றிய எண்ணம் தான் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். நம்மளுடைய குறை வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்ல. அதனால நம்ம தற்சோதனை செய்து நம்மளுடைய குறைகளை கரையறதுக்கு வழி பார்க்கணும். தற்சோதனை, சுய விமர்சனம். நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ராத்திரி உட்காந்து அந்த ராத்திரி வரைக்குமே காலையில செய்யறது ராத்திரி மறந்து போகுதுன்னு படுதுங்களா? எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஒரு 2 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வழி, ஃபர்ஸ்ட் வழி. ஓகேங்களா? இதையே ஜேம்ஸ் ஆலன் சொல்றாங்க, ஆத்ம ஞானத்திற்கும் வாழ்வின் உயர் நிலைகளுக்கும் திறந்த மனமும் தவறை திருத்திக் கொள்ளும் மனோபாவமும் முக்கியம். சரிங்களா? இது நம்ம இன்னும் பெருசா இதை பத்தி பேசலாம். ஆனா நேரம் இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு பேசலாம். ஆனா இதோட இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்த பாயிண்ட் வந்து மனதை அசையாமல் அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுங்க? தவம். தினமும் காலை மாலை தவம். அப்பொழுதுதான் அந்த மனத்தை வந்து அந்த மன அலைச்சூழலை வந்து உணர்ச்சி நிலையில வச்சுக்காம அதுக்கு கீழே சேஃப் ஜோன்ல அமைதி நிலையில வச்சுக்க முடியும் நம்மளால. சோ அதுதான் சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி, அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடம்பு. இதையே பாரதியார் சொல்றாங்க, செய்க தவம் நன்னெஞ்சே. திருவள்ளுவர் சொல்றாங்க, வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். எது வேணும்னாலும் தவம் செய்யுங்க. தவம் செய்தால் மன அலை சுழல் குறையும், மற்றதெல்லாம் தானால் நடக்கும். சோ நம்ம குருஜி நம்மளுக்கு 5 தற்சோதனை மற்றும் 9 தவம் கொடுத்திருக்காங்க. வழியே இல்லைங்க. ரெகுலர் பிராக்டிஸ், நோ எக்ஸ்கியூஸ். சரிங்களா? சோ அதுக்கு அடுத்தது 3வதாக இன்முகம். சுவாமிஜி சொல்றாங்க, இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து, வீடோ ஏகவெளி என்று நான் துறவு பூண்டேன். இன்முகமும் எளிமையுமே எனது சொத்து, வீடு எது? ஏகவெளி என்று நான் துறவு பூண்டேன் அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. ஓகேங்களா? இத மனத்தின் செம்மை முகத்தில் எழுச்சியாக மாறும். அதை நம்ம குருஜி ஒரு சின்ன பூவை வச்சே அதோடைய அழகை ரசிச்சு ஒரு கவியே எழுதியிருக்காங்க இல்லைங்களா? சோ எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க. ஸோ இதையே சார்லி சாப்ளின் சொல்றாங்க, உன் மனம் வலிக்கும் போது சிரி, பிறர் மனம் வலிக்கும் போது சிரிக்கவை. நம்ம என்ன பண்றோம்? நம்ம மனம் வலிக்கிறப்ப உட்காந்து அழறோம், பிறர் மனம் வலிக்கும் போது உட்காந்து சிரிக்கிறோம் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மாத்திக்கணும். ஸோ மனத்தில், அதுக்கப்புறமா வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதெல்லாம் முதல் காலத்துல எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்ப நம்மளே கூட மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா ஃபேஸ் தானாகவே ஃபேஸ் மாறிடும். அது எப்படி மாறும், ஏன் மாறும் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதுவே மனத்துல கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருந்தாக்கா ஃபேஸ் அப்படி பூத்த மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, மனத்தை வந்து நம்ம பழகிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம மேல தவறு கிடையாது. பழக்கப்பதிவு, நம்மளுடைய வினைப்பதிவுகள் தான் காரணமா இருந்தால் கூட ஆனா இன்னைக்கு வந்து நடக்கிறது நம்ம கையில இருக்கு. நம்ம கிட்ட ஃப்ரீவில் இருக்கு. எதை ஒண்ணு நம்ம மாத்தி பழகிக்கலாம். சோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இது மனதின் செம்மைக்கு அற்புதமான வழி. சோ சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்க பழகணும். அது முகத்தில் மலர்ச்சியை கொடுக்கும். தெருல போறோமா, ஒரு குழந்தை பாக்குறாங்களா, நீங்க தொட்டெல்லாம் பேசணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் சீதா அந்த குழந்தைய பாருங்க, ஒரு ஸ்மைல் தானா வரும் ஃபேஸ்ல, மனது நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தா. சோ இதையே ஓஷோ சொல்றாங்க, வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவித்து விடுங்கள். ஒருவேளை நாளை திரும்பி பார்க்கையில் அவை தவறவிடப்பட்ட பேரின்பமாக கூட இருக்கலாம் இல்லைங்களா? சோ அதனால சின்ன சின்ன விஷயத்த கூட அன்னைக்கே ரசிச்சிடுங்க. நம்ம கிட்ட சின்ன குழந்தை இருக்குங்களா, அந்த குழந்தை செய்யற ஒவ்வொரு செயலையும்
நிதம் நிதம் ரசிங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு 10 வருஷம் கூட கிடையாதுங்க. ஒரு 4 மாசம் போனா அந்த குழந்தையோட அந்த ஒரு சிரிப்பு நீங்க இன்னொரு 4 மாசம் கழிச்சு பார்க்க முடியாது. 1 வயசு குழந்தையில இருக்க ஒரு இன்னோசன்ட் நீங்க 2 வயசு குழந்தையில பார்க்க முடியாது. அன்னன்னைக்கு ரசிங்க. அந்த அந்த க்ஷணத்துல இருக்கிறதுக்கு பழகிக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் 4த் பாயிண்ட் வந்து நிகழ்காலத்தில் வாழ பழகுவது. சோ இறந்த காலம் வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. எதிர்காலம் வந்து கவலையை கொடுக்கும்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் உட்கார்ந்து பாருங்களேன். மனது ஒண்ணே நேத்து நடந்தது, முந்தா நேத்து படுத்தது, அது நடந்தது, அதுக்கு முன்னால எதிர்க்க அ ம் இறந்த காலத்துல நடந்தத பத்தி யோசிக்கும். இல்லையா எதிர்காலத்துல என்ன நடக்கணும்ன்றத யோசிக்கும். எப்பயுமே அது நிகழ்காலத்துல இருக்காது. சோ அது வந்து நம்ம பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது 5வது பாயிண்ட் வந்து பிறரின் அர்த்தமற்ற கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நான் நெறைய பேர் பார்ப்பேன். அவங்க வந்து இது சொல்லிட்டாங்க, இவங்க வந்து இது சொல்லிட்டாங்க. நான் போட்டுக்கிற ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கலன்னு ஏதேதோ பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து குறைச்சுக்கணும். குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாவே விட்டுடணும். சோ மத்தவங்க நம்ம வந்து சரியா நடக்கிறோமா? நம்ம குருஜி சொன்னபடி, தத்துவத்தின் படி இந்த நம்ம 2 ஆம் என்னங்க அது? ஆம் நம்ம லாஸ்ட்ல சொல்லுவோம் இல்லைங்களா? நிகழ்ச்சி முடிவுல அந்த தனக்கோ பிறருக்கோ உடலளவிலோ மனதளவிலோ துன்பம் விளைவிக்க மாட்டேன். துன்பப்படும் உயிருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அது நம்ம அதுபடி நம்ம நடக்கிறோமா பார்த்துக்கணும். மத்தபடி மத்தவங்களோட கருத்து எது சொன்னாலும் நல்லது செய்தாலும் திட்டுவாங்க, கெட்டது செய்தாலும் திட்டுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஓகே நம்ம சரியா பண்ணிட்டு இருக்கோம்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்றாங்க. இதையே பாரதிதாசன் சொல்றாங்க, நான் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் என்னுடைய சிந்தனையே தவிர, அது குறித்து பிறர் என்ன எண்ணுவார்கள் என்பது அல்ல. ஓகேங்களா? இது வந்து பாரதிதாசனுடைய வார்த்தைகள். சோ அவசியமற்ற, தேவையற்ற விஷயங்களை அலட்சியம் செய்தல் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உலைவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது என எண்ணி என் பாதை என்ன என்ற கிளாரிட்டியோட போய்க்கிட்டே இருக்கணும். வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது பாயிண்ட் 5 முடிஞ்சது. இப்போ பாயிண்ட் 6 அதிகம் வந்து நம்ம வந்து படிக்கணும். தினமும் வந்து நம்மளுக்கு இருக்க நாலேட்ஜை ஏத்திக்கணும், மெருகேத்திக்கணும். மேல 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 புதுசு புதுசா கத்துக்கணும். அதிகமா படிக்கணும், கேட்கணும். ஸோ அதன் மூலம் என்ன ஆகும்னாக்கா நம்மளுடைய இப்போ ஒரு சின்ன குழந்தை இப்போ நம்மலாம் இப்போ 10வது படிக்கிறோம், 12வது படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம். என்ன ஆகுதுங்க? நம்மளுடைய காந்தத்தின் தரம், நம்மளுடைய குவாலிட்டி உயருது இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ எவ்ரிடே படிச்சுட்டே இருக்க, கேட்டுக்கிட்டு சிந்தனை உரைகள், டிஸ்கோர்ஸ் அதெல்லாம் கேட்க கேட்க படிக்க படிக்க நம்மளுடைய தரம் வந்து உயரும். நல்ல பதிவுகள் அதிகமாகும். இதன் மூலம் மனம் செம்மையாகிறதுக்கு வழிவகுக்கும். சோ ஔவையார் இதையே சொல்றாங்க. நீர் அளவே ஆகுமாம் நீர் ஆம்பல், தாம் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஓகேங்களா? சோ படித்த ஞானிகள் உடன் இருப்பது, அவர்கள் சொன்னதை கேட்பது, அவர்கள் வழி நடப்பது, அவர்களை நினைப்பது, ஈவன் அவர்களை கனவுல நினைச்சா கூட நம்மளுக்கு அறிவு அதிகமாகும் அப்படின்றாங்க. ஏதாவது நல்ல விஷயத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்ரி டே பேஸ்ல. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சோ நன்மக்கள் சேர்க்கை, அப்புறமா பழகுற மக்களை நல்ல மக்களா சூஸ் பண்ணிக்கிறது, தேவையில்லாம எப்பயும் காசிப் பேசுறவங்க கூட எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கிறது, அதெல்லாம் பண்ண பண்ண நம்மளுடைய மனம் தூய்மையாகும். இப்ப 7வது பாயிண்ட் வந்து 2 இதுல வந்து நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஒண்ணு நம்ம மேல நம்பிக்கை, அதுக்கப்புறமா வந்து இறை நீதி மேல. நம்ம எது பண்றோமோ காஸ் அண்ட் எஃபெக்ட். நம்ம பண்றது கட்டாயம் வரும். சோ அப்ப அதனால ஒவ்வொரு வேலை செய்யறப்பையும் நம்ம மேல நம்பிக்கை, ஓகே நான் என்னால முடியும் இது அப்படின்னு துணிச்சலா, விடாமுயற்சியா நல்ல விஷயங்களை நம்ம மேல நம்பிக்கை வைத்து, இறை மேல நம்பிக்கை வைத்து செய்து கொண்டே இருந்தோமானால் மனம் வலு பெறும். சோ இப்ப 8வது பாயிண்ட், காந்தத்தில் போடக்கூடிய பதிவுகள் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். சோ நம்ம நேர்மறை எண்ணங்களை வந்து இப்ப நம்ம நிறைய படிக்கிறதுனாலெல்லாம் கூட அது படிக்க படிக்க நம்ம இப்போ டெய்லி கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதேனும் ஒரு எண்ணம், வேண்டாத எண்ணம் வரதா இருந்தா கூட நம்ம அதை அதை மாத்திக்க முடியும். ஓகேங்களா? சோ அதனால இப்போ காந்தத்தில் போடக்கூடிய பதிவுகள் வந்து நேர்மறையாக இருக்கும். சோ நேர்மறையான எண்ணங்களை நம்ம டெவலப் செய்ய வேண்டும். சுவாமிஜி வந்து இது ரொம்ப சிம்பிளா ஒரே கவியில சொல்லிட்டாங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் பொருளிலும் மாற்றம் காணும்.
ஓகேங்களா? சிம்பிள், நம்மளோட கவிதான் இது. ஓகேங்களா? ஸோ இதை விட பெரிய சயின்ஸ் நம்ம எங்கேயும் தேட முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா 9வது பாயிண்ட், நம்ம பேசுறத கம்மி பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு சில பேர் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் சரி, தெரியாத விஷயமா இருந்தாலும் சரி, லொட 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 லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது அப்படி பேசுறதால என்ன ஆகுது? ஒன்று, நம்ம காந்தம் ரொம்ப வேகமா வெளியே போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல் என்பது சமுதாயத்தின் சொத்து, மௌனம் என்பது இறைவனின் சொத்து. இது சொல்றது யாருன்னாக்கா ஓஷோ. மகரிஷி ஐயா சொல்றாங்க, நாம் பேசாதிருக்கும் பொழுது இறைவன் பேசுகிறான். இதனாலதான் மௌனம் எல்லாம் இருக்கிறது. ஸோ டெய்லியே கூட தேவையில்லாதத பேசாம லொட லொடன்னு பேசாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேவையான இடத்துக்கு மட்டும், தேவையான அளவு மட்டும் பேசினா நம்ம ஜீவகாந்தத்தை சேமிக்கலாம். வம்புலையும் மாட்டிக்கிறதுல இருந்து தவிர்க்கலாம் இல்லைங்களா? பல பேர் பல சமயங்கள்ல தேவையில்லாத வார்த்தையை விட்டு வம்புல மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? அது வார்த்தைகள்ல கவனம் வைக்கிறப்ப நம்ம அதுல இருந்தெல்லாம் தவிர்த்துக்கலாம். மன உளைச்சல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நான் எக்ஸாம்பிளும் எழுதி வச்சிருக்கேன். ஆனா நேரம் கருதி கொஞ்சம் சொல்ல முடியாம இருக்கு. ஸோ 10வது பாயிண்ட் வந்து வாழ்வின் முக்கிய சம்பவங்கள். இப்ப எல்லாருக்குமே வாழ்வில் முக்கிய சம்பவங்கள் இருக்கும், ரகசியங்கள் இருக்கும். அத தேவைப்பட்டால் மட்டும், குடும்பத்தினரிடமே இருந்தாலும் கூட தேவைப்பட்டால் மட்டும் மத்தவங்ககிட்ட சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே, நம்ம காந்தத்திலேயே வச்சுக்கொள்ள வேண்டியதுதான் அப்படின்றாங்க. ஏன்னா எப்ப நம்ம ரகசியத்தை ஷேர் செய்கிறவர்களிடம் நம்மளுடைய சுதந்திரத்தை இழந்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மனச்சிக்கல் தான். ஓகேங்களா? ஸோ தேவைப்பட்டால் மட்டும், ரொம்ப உங்களுக்கு படுது, இது ரகசியம், இது தேவையில்லை, சொன்னால் பிரச்சனை வரும்னு பட்டா சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க. இதன் மூலயமா இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதேனும் ஈவன் குடும்ப விஷயத்தை சும்மா ஷேர் பண்ணா கூட அவங்க கொஞ்சம் அதை வேற எங்கேயும் சொல்லி, இங்க சொல்லி, அங்க சொல்லி, அவங்க கிட்ட சொல்லி, இவங்க கிட்ட சொல்லி எவ்வளவோ மனச்சிக்கல்கள் இதன் மூலமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 11வது பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். ஸோ மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் மனம் கஷ்டமாகுதோ, வாழ்க்கையில் கடினமான நிகழ்வுகள் நடக்குதோ, அப்ப நம்ம மனத்துக்கு தெளிவுபடுத்தணும், எல்லாமே நிலையற்றது. இப்ப இந்த செகண்ட் நான் உங்ககிட்ட பேசுறேன்னாக்கா, இப்ப இந்த பேச்சை நான் முடிக்கிறப்ப என் உடம்புல இருந்து எத்தனையோ செல் வெளியே போயிருக்கும். ஓகேங்களா? என்னுள்ள மாற்றம் கட்டாயம் நிகழ்ந்திருக்கும். பிசிக்கலாவே சொல்றேன், ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காகவே பிசிக்கலாவே சொல்றேன். நம்ம வந்து அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சாதான் நமக்கு பிசிக்கல் ரொம்ப கிளியரா தெரியும்னு கிடையாது. ஆனா எவ்ரி நொடி, ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளையும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அத போல ஒவ்வொரு ஒரு கஷ்டம் வந்தாலோ, துன்பம் வந்தாலோ, நன்மை வந்தாலுமே நம்ம வரும்பொழுது அது நிலை இல்லை, இது எல்லாமே மாறும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படின்றத புரிஞ்சுட்டோம்னாக்கா அந்த க்ஷணத்துல இருந்து நம்ம சீக்கிரமா அந்த ஒரு நிகழ்வுல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? சோ இதுவும் கடந்து போகும். எது ஒண்ணும் வர்றப்பையும் உடம்புல நோயோ, மனதுல நோயோ, யாரேனும் எதுவும் சொல்லிட்டாங்களோ, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வரணும். சோ நடந்தது எல்லாம் நன்றாகவே நடந்தது, நடப்பதும் நன்றாகவே நடக்கிறது, நடக்கவிருப்பதும் நன்றாகவே நடக்கும் என்ற ஒரு மந்திரத்தை நம்ம மனதுல வச்சுட்டோம்னாக்கா நம்ம மிக விரைவில் நம்ம மனதை வந்து செம்மைப்படுத்தி விடலாம். சோ வெறுப்பில்லாத மனது இதன் மூலம் நம்மளுக்கு கிட்டும். வெறுப்பில்லாத மனது என்பது இப்ப யாரேனும் நம்மளுக்கு கெடுதல் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நினைச்சு நம்ம அவங்கள வெறுக்காம, அவங்கள திட்டாம, ஏதோ அவங்க வந்து என்னுடைய கர்மத்தை கழிக்கிறதுக்காக வந்து எனக்கு இன்னைக்கு திட்டு விட்டுருக்காங்க, எனக்கு மன கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்மள சேஞ்ச், நம்ம மனம் இம்மீடியட்டா சேஞ்ச் ஆகும். அவங்கள வாழ்த்திட்டு ஓகே இன்னைக்கு ஏதோ என்ன என்ன என்னுடைய கர்மத்தை குறைப்பதற்கு நீ நல்லது புரிஞ்சிருக்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திட்டு வெறுப்பில்லாத மனதோட வாழறது நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்த வெகு துணையாக இருக்கும். சோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து அப்ப இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கிட்டோம்னாக்கா, இந்த 11 பாயிண்ட்டையும் நம்ம பின்பற்றினோம்னாக்கா, அப்போதான் நம்ம மனம் செம்மைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம். சோ இந்த மேற்சொன்ன 11 பாயிண்ட்ஸையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா, நம்ம மனது செம்மைப்படுறது நமக்கு கண்கூடாக தெரியும்.
ஸோ இந்த 11 பாயிண்ட்ஸை கடைப்பிடிச்சதுனால என்ன விளைவு, நம்ம எதனா கடைப்பிடிச்சோம்னாக்கா இது ஓகே இன்னைக்கு தவம் பண்றோம் அதுக்காக என்ன விளைவு, எக்ஸசைஸ் பண்றோம் என்ன விளைவுன்னு நம்ம மனசு கேட்கும் இல்லைங்களா. அதுக்கு என்ன விளைவுன்னாக்கா இதெல்லாம் குருஜி கிட்ட கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ சிம்பிளா சொல்லணும்னாக்கா நம்ம மனது எப்போ வளப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு தெரியும்னாக்கா அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு 5 பாயிண்ட் கூட பார்த்துட்டு போயிடலாம். எப்பவும் நம்ம பிரச்சனைக்கு நாம தான் காரணம் அப்படின்றத ஒத்துக்கணும் இல்லைங்களா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு ஒத்துக்கணும் நம்ம. ஸோ அதனால அது தானா மற்றவங்க மேல பழி போடுறத நிறுத்திடுவோம். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே விழிப்போட இருப்பது, தவறுகள் நடக்காமல் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பும் விழிப்போடு இருந்து செய்வது. ஓகே. அது அது நடக்கும். இதெல்லாம் வரும். இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மனம் செம்மையானப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில. முடிவுகள் எடுக்கும் பொழுது தயக்கம் இல்லாமல் சரியாக முடிவு எடுக்க முடிகிறது. ஒரு பிரச்சனையோ இல்ல நல்ல விஷயமோ முடிவுகள் சரியாக எடுக்கப்படுகிறது என்றால் மனம் செம்மையாகிறது என்று அர்த்தம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் பற்றுல சிக்காம இருக்கிறது. ஓகே காலையில எழுந்தா காஃபி குடிச்சே தான் ஆகணும், நியூஸ் பேப்பர் படிச்சே தான் ஆகணும், இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு இது நான் சின்ன சாப்பாட்டுல சொல்றேன். இதை நீங்க பெருசா எடுத்துக்கலாம், வேற வேற இடத்துலயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காஃபி குடிக்கலன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே வந்துட்டோம். காஃபி கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரின்ற ஒரு நிலைமை உணர்ச்சிக்கு எப்போ நம்ம வந்துடுறோமோ அது நம்ம முன்னேற்றம் கண்டு இருக்கோன்றதுக்காக அர்த்தம். இதைதான் சொல்றாங்க, ஐம்புலன் உணர்ச்சிகளுக்கு சிக்காமல் தெளிவோடு தாமரை இலை தண்ணீர் போல உறவிலே உண்மை நிலை தெளிவு அப்படின்னு சொல்றாங்க குருஜி. ஸோ நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தையும் அப்ஜெக்டிவா பார்க்க மனம் தயாராயிடும். நாம வாழணும், ஆனா ஒட்டாம வாழணும் என்ற நிலையாமை தத்துவம் என்பது நம்மளுக்கு உணர்வாக மாறிட்டுனாக்கா மனம் செம்மையாகி விட்டது என்று பொருள். ஓகேங்களா. ஸோ 5வது பாயிண்ட், யாராவது நம்ம காயப்படுத்தினா அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாம கோபப்பட்டு கத்தாம ஒரு தெளிவோட ஓகே இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதோடைய தொடர்ச்சி தான் இது. என்னோட கர்மாவை கழிக்கத்தான் இந்த காயம் வந்திருக்குன்னு மனம் எண்ணுமானால் மனம் செம்மைப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்புறமா அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் தானாக மலரும். ஓகேங்களா. யாரையும் நம்மளை கோபப்படுத்தினா கூட நம்மளுக்கு அந்த வராது, அவங்க மேல அன்பும் கருணையும் தானாக வரும். எப்படி அன்னை தெரசா அம்மா எப்படி கருணையா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க எல்லார் மேலேயும். இவன் நம்ம மகரிஷியா அவங்களோட அன்பும் கருணை இருந்ததாலதான் நம்மளுக்கு இவ்வளவு ஆஹ் இந்த பயிற்சிகளை இந்த மனவளக்கலை உருவானதே அதனால தானே இல்லைங்களா. சோ மனம் செம்மையானால் அன்பும் கருணையும் மலரும், அனைத்து உயிர்களும் இறை அம்சம் தான் என்பதை மனது புரிஞ்சுக்கும். ஓகேங்களா. ஸோ மனித சமூகம் இதை கன்ஃபியூஷியஸ் ஒரு அறிஞர் சொல்றார், மனித சமூகம் மதிக்காமல் இருந்தாலும் மனம் மாறாதிருப்பதே மாட்சி. ஓகேங்களா. ஸோ மனம் என்ற 3 எழுத்து மந்திரம் செம்மையானால் பிறவியின் நோக்கம் சுலபமாக கிட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முன்வைத்து குருவை வணங்கி உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கம் ஐடி இயக்குநரகம் மற்றும் டெல்லி மனவளக்கலை மன்றம் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனை வழங்குனீங்கம்மா. அழகா தெளிவா எல்லாருக்குமே புரியிறபடியா உங்களுடைய சிந்தனை உரை அமைந்ததுமா. வாழ்க வளமுடன். இச்சிந்தனையை ஒட்டிய விளக்கங்கள் யாருக்கேண்டும் தேவை என்றால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
ஐயா ராஜாராமன் சென்னை ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய சந்தேகங்களை அம்மாட்ட கேட்டுக்கோங்க ஐயா. வாழ்க ராஜாராமன் வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் சென்னை பழந்தாங்கிலிருந்து பேசுறோமா. நம்ம வாழ்க அருமையா வளமுடன் ஐயா. சொன்னீங்க. 3 எழுத்து மந்திரம் மனதை பத்தி அழகா சொன்னீங்க. அது செமைப்படுத்துறதுக்கு 11 பயன் சொன்னீங்க. ஆனா பழங்கள்லாம் 5 பயன் சொன்னீங்க. எல்லாம் நல்லா இருந்தது. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ மந்திரம்னு சொன்னா அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம். ஏதோ ஆமா ஒரு ஐயா. ஓமோசியம் உச்சரிக்கிறோம். அந்த மாதிரி ஆமா ஐயா. மனதே 3 எழுத்து மந்திரமா இருக்கும்பொழுது அது எப்படி உச்சரிக்கிறது? மனம் ஓம் மனம் சொல்றதா? எப்படி சொல்றது? உச்சரிக்க வேண்டாம் ஐயா. அந்த மனதை எப்படி செம்மையாக வச்சுக்கணும்னு தெரிஞ்சு அதப்படி நடந்துக்கணும். இது இங்க உச்சரிப்பு கிடையாது, நடந்துக்கிறது ஐயா. அப்படியா? ஆமாங்க ஐயா. சரிம்மா. மந்திரத்தை மந்திரம்னா உச்சரிக்கணும்னு ஒரு இது வச்சுட்டோம் இல்லைங்களா? இப்ப பிரேயர் பண்றோம், இது பண்றோம். சோ இது நம்ம உச்சரிப்பு இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணுங்க ஐயா, அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே ஓகேம்மா, நல்ல தெளிவா சொன்னீங்க. நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருள்நிதி இந்திரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சாரிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நல்ல ஒரு கருத்து. 3 எழுத்து மந்திரம்ங்கிற தலைப்புல சாமிஜியோட மனம்ங்கிற நூல்ல உள்ள அத்தனை விஷயங்களையும் 3/4 மணி நேரத்துல சுருக்கி விளக்கமா சொல்லிட்டீங்க. சிறப்பான சிந்தனை அம்மா. எல்லா என்ன 10, 11 விஷயங்கள், 11 படிகள், அடுத்தது 5 படிகள், இவையெல்லாம் எடுத்து திரும்பவும் சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஆனா ரொம்ப டச்சிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. அன்றாடம் வாழ்க்கையில நாம சந்திக்கிற விஷயம். பாரதியாரை மேற்கோள் காட்டினீங்க, ஓஷோவை மேற்கோள் காட்டி எல்லாரையும் எல்லா விஷயங்களையும் சாமிஜியினுடைய கருத்துக்களை அழகா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. 3 எழுத்து மந்திரம் எல்லாருக்கும் வேலை செய்யும்மா, நிச்சயம். வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப வாழ்க சிறப்பா வளமுடன் இருந்தது. ஐயா. ரொம்ப நீங்க நன்றி ஐயா. இரண்டொழுக்க பண்பாடுமா, அது கடைசியில நீங்க நினைக்கலாம், நீங்க எங்களுக்கு மீட் பண்ண முடியல, சொல்ல முடியல. நல்லா ஆமா ஐயா, சொன்னீங்க. இரண்டொழுக்க பண்பாடு. ஆமாங்க ஐயா, அந்த வார்த்தை அப்போதைக்கு ஜஸ்ட் வரல. இரண்டொழுக்க பண்பாடு. சொல்லக்குள்ள ஃப்ளோருக்குள்ள தடைகள் இருக்குதான் செய்யும். அதை நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ண சரியா வந்துருமா. நம்ம தவம் பண்ணக்குள்ளே டெய்லி மன்றத்துக்கு கூட்டு தவத்துல போகல, டெய்லி சொல்றாங்க. அது ஆமாங்க ஐயா. ஞாபகம் தரும். மகிழ்ச்சி அம்மா. அதே மாதிரி நான் உங்க மனத்தை பத்தி சொன்னீங்க. நம்ம ஏதாவது நம்ம கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு நம்ம மனசை அதை குறைச்சிதான் பண்ணணும். அந்த 5 அடுக்குகள்ல நம்ம என்னென்ன வழிகள்ல செஞ்சா அந்த மனம் நம்ம சொல்றதுல இருக்கும். கடைசியில சொன்னீங்க, பேசாம இருந்தா, மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, பேசாம இருந்தா நம்ம இறைவனே நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓஷோவும் சொல்றத சொன்னீங்க. ஆனா இந்த 5 அடுக்கு கிட்ட மனத்தை நம்ம எப்படி என்னென்ன பண்ணணும், அதை கொஞ்சம் சொல்லுங்கம்மா, விளக்கமா. வாழ்க்கை என்னங்கய்யா இந்த லாஸ்ட் என்ன கேட்டீங்க? இந்த 5 அந்த 5 அடுக்குல என்னமோ சரி பண்ணா சரியாயிடும் அந்த மனம்னு சொன்னீங்க. அது என்னன்னு எனக்கு புரியலம்மா, அது இருந்தா சொல்லுங்க. அதுதான் ஐயா, இந்த லாஸ்ட்ல நம்ம மனம் செம்மையாகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். நம்ம எப்பயோ நம்ம பிரச்சனைக்கு நாம தான் காரணம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்றது நம்ம உறுதியா இருக்கணும். எது நடந்தாலும் நாம தான் அதுக்கு எங்கேயோ வினை விதைச்சிருக்கோம், அதுதான் வினையா வந்திருக்கு அப்படின்றதுல நம்ம தெளிவா இருப்போம். மத்தவங்க மேல பழி போட மாட்டோம். அதுக்கப்புறமா இப்ப ஏதேனும் ஒரு எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாலும் அதை விழிப்போட இருந்து செய்வோம். ஐயோ, தவறு நடக்காம நம்ம பாத்துக்கிற ஒரு மனநிலை வந்துடும். ஒரு செயல் அந்த விழிப்பு வந்துடும் நம்மளுக்கு.
அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறப்பையும் தயங்காம, ஒரு தயக்கம் இல்லாம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் கூட இப்போ காலையில நம்மளுக்கு காஃபி கிடைக்கலன்னாக்கா அது ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறது, காஃபி இல்லைன்னாக்கா வேலை ஓடாதுன்ற ஒரு அந்த பற்றுதல்ல வந்து வெளிவருவோம். ஸோ எந்த ஒரு நிகழ்ச்சியையும் இப்ப கையில கால் வலிக்குதுன்னா கூட ஒரு அப்ஜெக்டிவா காலு அது வலிக்குது, ஓகே, அங்க வலி இருக்குன்றத நம்ம ஒத்துக்கிறது. ஒரு அப்ஜெக்டிவா எந்த ஒரு நிகழ்ச்சியையும் பார்க்க கத்துக்கிறது. அது வந்து இதெல்லாம் வந்து மனம் வந்து எப்ப செம்மை ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நடக்கும். நடக்கிறப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே, என்னுடைய மனம் வந்து செம்மையாகிக்கிட்டு வருது அப்படின்னு. அதுதாங்க ஐயா. சரிம்மா, ரொம்ப சிறப்புமா. டெல்லியில இருந்து நல்லா தமிழ், இனிய தமிழ்ல நல்லா பேசுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. விளையாடலும் உருவாட்டலும் துணை புரியட்டும். உங்களுடைய உயர்வு மேன்மேலும் உயரட்டும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப நன்றி. கனகாம்மா, நீங்க பேசலாமா? உங்களை அன்மியூட் பண்ணிருக்குமா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க மிக வளமுடன். சிறப்பான மூன்று எழுத்து மந்திரம் சொன்னீங்க. ரொம்ப அற்புதம். அதான் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம்னு எல்லாமே வரிசையா எல்லாமே மனசை பத்தி சொல்லிட்டீங்க. நீங்க சொல்றப்ப ஒரு இது சொன்னீங்க, பழமொழியா என்ன அதுல சொன்னீங்க, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கும் சில விஷயங்கள் அப்படின்னு. அப்படின்னா என்னங்கம்மா? அது நானே எனக்கு நானும் ஒரு இடத்துல படிச்ச, இப்போ நான் இதுக்காக ரிசர்ச் பண்ணப்ப இப்பனாக்கா ஈருனாக்கா ஒரு சின்னது இல்லைங்களா, அது ரொம்ப குட்டியா இருக்கும், எதுக்குமே பெறாத ஒரு விஷயம் இல்லைங்களா. அந்த விஷயத்த நான் இவங்க எதுக்கு அப்படி சொன்னாங்க, இது எதே அப்படி ஆச்சுன்னு அதை அப்படியே புதாகரமா கொஞ்சம் பெருசாக்கி, அப்ப ஈருல இருந்து பேருன்றது அது அதை விட பெருசு இல்லைங்களா, அதை விட பெருசா பெருமாள்னாக்கா ரொம்ப பெருசு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஒரு எதுக்குமே பெறாத விஷயத்த வந்து ரொம்ப புதாகரமா அதை பெருசு பண்ணி அதனால ஒரு பெரிய சண்டையே வந்து எனக்கு தெரியும். ஒருத்தவங்க ஜஸ்ட் பர்த்டே விஷ் சொல்லல வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போற கதையெல்லாம் எனக்கு தெரியும். சோ இது அப்படிதானுங்க. ஒரு சின்ன ஈரை வந்து பெருமாளா கதையான ஆக்குற மாதிரி, ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி. சோ இதுதான் அதுதான் அப்படின்னு ஒரு வழக்குல சொல்றாங்க. அதுதான். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த வீட்டுல ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்போ ஒரு அதுதானே சொல்றேன் இல்லைங்களா, ஒரு பர்த்டே விஷ் சொல்லல அப்படின்றதுக்காக அதையே மனசுல வச்சிருந்து அதை ஒரு புதாகரமா சரி அன்னைக்கு பேசி தீர்த்துட்டோமா தீர்ந்ததுன்னு ஆயிடணும். அதை விட்டுட்டு அதை பெருசா புத்தகரமா இன்னும் 4 பேருக்கு சொல்லி அவங்க இன்னொரு 4 பேருக்கு சொல்லி அது எப்படி சொல்லாம இருக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு போய் டைவர்ஸ் வரைக்குமே எல்லாம் கூட போயிருக்குமா கேஸ், கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே. சோ அதுதான் நம்ம மனவளக்கலை வரணும்மா. இல்லம்மா அவங்க எல்லாம் கிடையாது, வரணும் அவங்க எல்லாம். ஆமா வரணும். ஆமா அதுக்கு நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா இதெல்லாம் சரியாயிடும். அவங்களோட கர்ம வினை எப்போ இந்த தர்ம நிலை இந்த நம்ம ஸ்பிரிச்சுவல் இதுல எல்லாம் வர்றதுக்கு ஆன்மீகத்துல வர்றதுக்கெல்லாமா அவங்கவுங்க அது சொல்றாங்களே, யாரா இப்ப எந்தெந்த ஜென்மத்துல நம்ம எங்க அந்த கயிறை விட்டுட்டு வந்தோமோ அந்த இடத்துல வந்து பிடிப்போம் கரெக்டா அப்படின்னு. சோ அவங்கவுங்களுடைய எப்போ அவங்களுடைய கர்ம நிலை அவங்களோட புண்ணியம் கை கொடுக்குதோ அப்பதாம்மா அவங்கவுங்க எல்லாம் வர முடியும். சோ நம்ம சொல்லதான் முடியும். இப்ப வீட்டுல கூட வர்றவங்க வேலைக்காரவங்களுக்கு எல்லாம் நம்ம எடுத்துதான் சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு அந்த புரிஞ்சுக்கிற அந்த ஒரு தன்மை வந்து இருக்கிறது இல்லம்மா நிறைய பேருக்கு. இது ஒரு பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாமா, சும்மா டெய்லி வரப்ப எல்லாம் இதே சொல்றாங்க. ஆமாமா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன் அம்மா. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னால நான் அனு அம்மாவை வாழ்த்திடுறேன். வாழ்க வளமுடன். இதுவரை அருமையாக எம்சி செய்து கொண்டிருக்கும் அனு வசந்தகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் சேவை வாழ்க வளமுடன். அனு எல்லாம் வல்ல இறையருள் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லாஸ்டாக சாந்தி சுந்தரம் அம்மா இருக்காங்க, பாத்துடலாம், அப்புறம் முடிச்சுக்கலாம். வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா கோபர்தினி அம்மா சூப்பர்மா. ஒரு சிறப்பான சிந்தனை, உரையாடல் சிந்தனை மாதிரி இருக்கு.
இருந்தது. எங்களோட சேர்ந்து உட்காந்து நம்ம எப்படி முன்னாடி உட்காந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவோம். கிளாஸ்ல, மன்றத்திலயோ எங்கேயோ நம்ம வேதாத்திரியத்தை பத்தி பேசுவோம் இல்லையா? அது போல ரொம்ப இயல்பாகவும் சிறப்பாகவும் ரொம்ப கவனத்துக்குரியதாகவும் இருந்தது. மனத்தை பற்றி இவ்வளவு சீக்கிரமா பேசிக்க முடியாது. இன்னும் நிறைய டைம் தேவைப்படும் நமக்கு. ஆனாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்தமைக்கு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக மட்டும்தான் நான் இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணேங்கம்மா. ரொம்ப உங்களுடைய சிறப்பு. உங்களுடைய அருட்பணி சிறக்க தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிகள். சிறப்புமா. வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.